வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எதுவும் போடல. பிகாஸ் ஏன்னா நீட் சம்மந்தமாக எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு தொடர்பு நமக்குள்ளே இல்லாமல் இருந்தது. இப்போ மீண்டும் இப்போ நீட்டை பற்றின விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நீட் ஃபீவர், நீட் 2025 அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின சில அப்டேட்ஸ் என்டிஏ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நீட் 2025 ஒரு பெரிய பஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எப்படி நடக்கும், 2 ஃபேஸில் நடக்குமா, ஜெய் மாதிரி நடக்குமா, மெயின்ஸ் அட்வான்ஸ் நடக்குமா, இல்லை கம்ப்யூட்டர் பேஸில் நடக்குமா, இல்லை ஹைப்ரிட் மோடில் நடக்குமா அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலாக அது நடந்திருக்கு, அதை பற்றி முடிவுகள் எடுத்திருக்காங்க. பட் எதையுமே இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய கலந்தாய்வு ஒரு கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் நீட்டில் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்ததா நம்ம நிறையா பார்த்தோமா இல்லையா? ஏன்னா நீட்டோட ரிசல்ட்டே உச்சநீதிமன்றத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அது ரீநீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு. ஸோ அதனால் நீட்டில் அந்த பரீட்சையோட நம்பகத்தன்மை காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேயும் என்டிஏ சைட்லேயும் நிறையா எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் போயிட்டு அது எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவே நடந்திருக்கு. பட் எதுவுமே இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா போன மாதம் வரைக்குமே அந்த அந்த கருத்து கேட்பு, கருத்து கணிப்பு, கலந்தாய்வு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா உடனே எல்லாத்தையும் மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்டிஏ இந்த வருஷம் நீட் எந்த வித மாற்றமும் இல்லாமல் எப்பொழுதும் போல் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஒரே ஷிஃப்ட், ஒரே நாள் தான் எக்ஸாம் முடிஞ்சிடும் ஆல் ஓவர் இந்தியா. அண்டு ஆஸ் யூஷுவல் பென் பேப்பர், ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்லாம் இல்லை, பென் பேப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். அதே இந்த 200 கொஸ்டின்ஸ் 180 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரி. ஸோ அதே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல் விஷயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம நீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக தான் கால் ஃபார் எப்போ வரும் அப்படின்னா, போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் பிப்ரவரி மாதம் தான் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா February 9. ஸோ அந்த டைமில் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இந்த வருடமும் அதே தான். இப்போ ஏன்னா அது நம்மளை தயார்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்மளை தயார்படுத்துறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதார் அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆதார் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஆதார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்ஹார் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ஹார் ஐடி, ஆட்டோமேட்டட் பெர்மனெண்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது, அதுவும் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அப்புறம் நீட் எந்த மாற்றமும் இல்லாமல் போன வருடம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ கரெக்டாக நம்மளை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்துகிறாங்க. நீங்கள் ரெடியாக இருங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. February மாதம் நாங்கள் எப்படியும் கால் ஃபார் பண்ணிடுவோம், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிறது தான் இது நம்மளை காட்டுது. ஸோ இதில் நம்ம உங்களுக்கு இதில் முதல்ல நான் என்ன உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 10th மார்க் ஷீட்ஸ் வேணும். 12th மார்க் ஷீட், அதாவது இப்போ கரண்ட் பேட்சாக இருக்கிறவங்களுக்கு அதாவது 12th இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க நீட் எழுத போனாங்க அப்படின்னா அவங்க 10th மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணிடுவாங்க. 12th அப்பியரிங் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ ரீரிப்பீட்டர்ஸு இல்லை வேறு கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ திரும்ப நீட் எழுதுகிறவங்க அவங்க 12th மார்க் ஷீட் வச்சு எழுதலாம். ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு. ஃப்ரெஷருக்கு 12th மார்க் ஷீட் தேவையில்லை. 2. மூணாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஓபிசி நான் கிரிமி லேயர் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஜென்ரல்லே பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் இருக்குது. 10% ஜென்ரலில் 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது ஆல் இண்டியா கோட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஸ்டேட் கோட்டா கிடையாது. நம்மளுடைய 69% இடஒதுக்கீடு இல்லை. இது ஆல் இண்டியா கோட்டா. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் பார்த்திங்கன்னா முன்னாடி 50% இருந்துச்சு. இப்போ அந்த 50ல் 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில்
எல்லாமே வந்து வருமானம் அடிப்படையில் இருக்குது. ஸோ அது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்லை ஓபிசியில் வந்து நான் கிரிமி லேயர், ஓபிசி நான் கிரிமி லேயர். ஓபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் வருவாங்க. பட் இதுவுமே எது அடிப்படையில்னா ஆண்டு வருமானத்தோட அடிப்படை பொறுத்து தான் ஓபிசி நான் கிரிமி லேயர். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு ரிப்பீட்டர்ஸாக இருந்தால், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் ஆதாரில் மாற்றி வச்சுக்கோங்க. மிகவும் சிம்பிளான ஒரு விஷயம். 10th மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட், ஏன் 10th மார்க் ஷீட் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து 10th மார்க் ஷீட்ஸ் தான் இருக்கும். ஓகே, 12th அவங்க இப்போ தான் எழுத போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் ஷீட்ஸ் இருக்காது, 12th மார்க் ஷீட் இருக்காது. ஸோ அதனால தான் 10th வந்து அவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கு 12th மார்க் ஷீட்ஸ் இருக்கலாம், 12th மார்க் ஷீட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ 12th மார்க் ஷீட்லேயும் வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா 10th எப்படி இருக்கோ அப்படி தான் 12th இருக்கும். ஸோ அதனால் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஆதாரில் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் மூலயமா தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறையா வந்து ஆதார் மூலயமா ஸ்க்ரூட்டனி பண்ணலாம். ஃபேஷியல் ஐடியெலாம் உங்களுக்கு அதில் வச்சு தான் செக் பண்ண போகிறாங்க. அதனால் ஆதார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாரில் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதாரில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு 4வது முக்கியம், 4வது இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டு. 5வது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க, அவங்க கால் ஃபார் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அதில் சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், நேமு, கீழே டேட் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன் இருக்கணும், இதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ப்ரிகாஷன்ஸ். இது ஒன்றும் பெரிய என்ன கம்பல்சரி வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தால் நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஜென்ரல்லையே நான் வந்து இடபிள்யூஎஸில் வரனா இருந்தால் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். தென் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேம் வந்து 10th எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஆதாரில் இருக்கணும். ஃபாதர் நேம் ஆதாரில் அப்படியே தான் இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதான். ஸோ 10th மார்க் ஷீட்டும் ஆதாரும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆதாரை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, தென் வந்து சிக்னேச்சர் எல்லாம் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன், 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது எல்லாம் கிளியராக சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு பொறுமையாக நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் பிப்ரவரி ஒரு 10 கால் ஃபார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் பிப்ரவரி 10 கால் ஃபார் பண்ணுறாங்கன்னா மார்ச் 10 வரைக்கும் அவங்க டைம் கொடுப்பாங்க. அதனால் இதில் வந்து பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். பட் என்னென்னா, எல்லாமே முன்னாடி அந்த காலத்தில் நம்ம எல்லாமே வந்து போஸ்டரில் அனுப்பிச்சிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே இது யூசர் ஃப்ரெண்ட்லி. யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் சிஸ்டம் இருந்துச்சுன்னா, நம்ம வீட்லேயே நெட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ எல்லா ப்ரௌசிங் சென்டர்லேயுமே இதில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த நீட் யூஜி 2025. இது தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆதார் அப்டேஷன். ஆதார் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஸ்பேஸு, இனிஷியல், பின்னாடி, முன்னாடி எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆதாரில் மாற்றி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவும் நீங்கள், ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ஆதாரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் எக்ஸாம் அப்போ பண்ணும்போது நிறையா மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால் ஃபோட்டோவும் நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரீசன்ட் ஃபோட்டோவுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஃபாதர் நேமு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதாரில், டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதாரில். இன்கேஸ் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது மாதிரியே நீங்கள் ஆதாரில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் கடைசியாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அப்ஹார் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ஹார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பர்மனெண்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடி மேண்டேட்ரி. எப்படி வந்து ஆதார் மேண்டேட்ரியோ அந்த மாதிரி இந்த அப்ஹார் ஐடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேண்டேட்ரி. இதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம்.
www.digilocker.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அழகாக வந்து அந்த அப்பார் ஐடியை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துட்டு அந்த அப்பார் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் ஐடி எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அந்த அப்பார் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நீட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. இந்த அப்பார் ஐடி அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா உங்கள் ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் அப்பார் ஐடியிலேயே கொடுக்கணும். ஸோ ஆக்டிவான மொபைல் நம்பர், ஓகே, அந்த மொபைல் நம்பர் வந்து ஷுட் பி ஆக்டிவான மொபைல் நம்பர். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆதார் எடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பர் இப்போ ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ அதனால் மொபைல் நம்பர் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஆதார்லேயும் வந்து ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆதார் அப்டேஷன் டெய்லி போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆதாரில் சேஞ்சஸ் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் பண்ணணும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். காலையில் போய் டோக்கன் போட்டு நம்ம நிற்கணும், வழி இல்லை. ஆதார் வச்சு தான் எல்லாமே வந்து இனிமேல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆதார் சேஞ்சஸ் கரெக்டாக பண்ணிடுங்க. 10th எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்டாக வந்து நீங்கள் ஆதாரில் மாற்றிக்கோங்க. ஆக்டிவான ஃபோன் நம்பர் கொடுங்க. அந்த ஃபோன் நம்பர் தான் இந்த அப்பார் ஐடியிலையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஆதார் அப்டேஷன். இல்லை சார், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே தான் என்னுடைய ஆதார் இருக்குது, ஃபோட்டோவும் ரீசெண்டாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் இல்லாதவங்க இந்த அப்டேஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் இந்த அப்பார் ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அப்பார் ஐடி ஆட்டோமேட்டட் பர்மனெண்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நீங்கள் ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதுக்கும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு மெட்ரிக்கில் படிக்கிறவங்களுக்கு சில ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் இல்லைன்னா அது வந்து அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு போகணும், இல்லைனா நன் அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், யூசர் ஃப்ரெண்ட்லி தான். முதல்ல இதுக்கு எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அது ஒரு செட்டு பார்த்தாச்சு. தென் வந்து ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க 10th மார்க் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி. தென் அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நீட் வந்து February 1st வீக் ஆர் 2nd வீக்கில் கால்ஃபர் பண்ணிடுவோம். போன வருஷம் February 9, இந்த வருஷம் அந்த டைமில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேப்பரோட லெவல் போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இந்த வருஷமும் இருக்கும். லெவல் மாறவே மாறாது. இப்போ எப்படி போன வருஷம் Februaryயில் கால்ஃபர் பண்ணாங்க, அதே மாதிரி தான் இந்த வருஷம் Februaryயில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. எப்போதுமே எக்ஸாம் வந்து மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே. இந்த வருஷம் மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே. நீட் பேப்பர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லெவல் 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும்னு நான் சொல்லலை. அந்த லெவல், அந்த வே ஆஃப் ஆஸ்கிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 90 ஒரு 10% வேரி பண்ணுவாங்க. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் அந்த பேப்பர் லெவலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் நீட் நடக்க போகுது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, ஆதார் அப்டேஷன் பண்ணிக்கோங்க, அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.